அனைவருக்கும் வணக்கம். உளவி ஆர்கனைசேஷன்லேருந்து நான் உங்கள் தினேஷ்குமார். பலாவில் வியட்நாம் பழம் பார்த்தோம், வியட்நாம் எல்லோ ஜாக்கு, வியட்நாம் ரெட் ஜாக்கு, டேங் சூர்யா ரெட் ஜாக்கு, J33 எல்லோ ஜாக்கு, இப்படி வந்து செடியிலேருந்து மரம் வரைக்கும் பார்த்தோம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஆல் சீசன் பலா. கிட்டத்தட்ட எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒட்டு செடி கிட்டத்தட்ட ஓராண்டுகள் நிறைவடைந்த செடிகள். குறைந்தது பார்த்தீங்கன்னா வந்து 2.5 அடியிலிருந்து 3 அடி உயரத்துக்கு வந்துட்டு மிகாத நாற்றுகள், நல்லா வந்து கிளை பிரிஞ்ச நாற்றுகள் வந்து அவைலபிளாக வந்து நம்மள்ட்ட இருக்குது. ஏன் ஆல் டைம் பலா வைக்கணும் அப்படின்னா, இது பெரிய கமர்ஷியல் கிராப்பாக கொண்டு போகலாம். கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கு 15க்கு 15 அப்படிங்கிற இடைவெளியில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம 200 நாட்கள் வரைக்கும் சாகுபடி பண்ணலாம். நடவு பண்ணி 2.5 ஆண்டுகளுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா முதல் பிஞ்சு ஆண் பிஞ்சு வந்து இறக்க ஆரம்பிக்கும். 3 ஆண்டுகளுக்கும் போது முதல் அறுவடை தொடங்கலாம். கிட்டத்தட்ட பழத்தினுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து 15 கிலோ அளவுக்கு வந்து எடை வரக்கூடியது. ஒரு மரத்துக்கு குறைந்தது 15 பழங்கள்லேருந்து 30 பழங்கள் வரைக்கும் பிடிக்கக்கூடியது. எல்லா சீசன்லையுமே வீட்டில் பலா இருக்கணும், மரமாக தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற விவசாயிகள் இந்த ஆல் சீசன் பலாவை கமர்ஷியலாகவும் வீட்டு தேவைக்கு நம்ம வந்து பயன்படுத்த முடியும். எனக்கு கமர்ஷியல் கிராப்பாக பண்ணாலும் சரி, என்னுடைய வீட்டு தேவைக்கு வந்து ஆல் சீசன் பலா என் வீட்டில் எப்பயுமே பலா இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு நினச்சாலும் சரி, இதுபோல் வந்து பெரிய நாட்டுகள், வீரிய நாட்டுகள், ஒட்டுக்கட்டிய நாட்டுகள் நம்மள்ட்ட வந்து அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிற விவசாயிகள் நிச்சயமாக உளவியை தொடர்பு கொள்ளுங்கள். உளவி என்றும் உங்களோட பயணிக்கும். நன்றி, வணக்கம்.